என்னுடைய வார்த்தை செவிக்கேறவில்லை. இப்போது வார்த்தையா அந்த நகரில் ஒரு நாட்டுக்காரியுடன் ஒரு நாட்டு மன்னர் புரளுகிறாரே. தளபதியாரே, என்னுடைய அப்பா மேல இருக்கிற நம்பிக்கையில நான் உங்களை தவறா பேசிட்டேன். மன்னிச்சிருங்க. நாட்டு மக்களின் போல் கெட்டு போக கூடாது. நல்ல எண்ணத்தில் வந்து சரிங்க சரிங்க. ஒரு மணிவரி நாட்டில் நாட்டுக்காரி கற்பை இழந்திருக்கிறான். நான் பேசிக்கிறேன். அப்பா, உங்களுக்கு எவ்வளவு நாளாக குடிப்பழக்கம் இருக்குப்பா? மகளே, குடிப்பழக்கம் இல்ல, நான் குடிக்கலமா. அவன் வந்து மாதுளம் ஜூஸ்னு ஒரு ஜூஸ் கொடுத்தான், அதான் சாப்பிட்டேன். ஆமா ஆமா. ஆனா பாவி, எங்க அப்பா கேட்டா அவர் எதுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டியா? ஒரு நாட்டு மன்னருக்கு போயிட்டு சரக்கு வாங்கி கொடுத்தா வேலை அதாமா. வேலைதான் வாங்கி கொடுக்குற வேலை வாங்கி கொடுத்து குடிச்சு செத்துட்டு வாங்கி கொடுத்தியா? வாங்கி கொடுத்தா என் வேலை அதான். என்ன போறேன்னு அவனுக்கு என்ன யாருப்பா மனசாட்சியில அது பேசுறாங்க? ஏந்துக்க முடியாத அளவுக்கு கெடுத்துட்டாருன்னு சொல்ற. கெடுத்துட்டாரு வேலைக்கார பையன் உனக்கு எவ்வளவு ஒரு கார் ஏத்தணும் கெடுத்துட்டாரு. அண்ணா, என்னுடைய அப்பா ஏதோ ஒரு குழந்தை தவறு செஞ்சிட்டாருமா. அவருக்காக நான் மன்னிப்பு வைக்கிறேன். மன்னிப்பு கேட்டேன். கற்பு வந்துருமா மானமா கை கடிங்கிறேடா. தெரியாதுமா, நீங்க என்ன ஒன்னாலும் பேசுங்க. எனக்கு கற்பு வேணும். கற்பா அம்மா உள்ள டப்பால் இருக்குது. மாடி சனி வந்து ஓட்ட மாடி சனி வந்து சண்டி ஓட்டு
இது கால மாடே கிடையாது. அம்மா இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? கடையில பங்கால் 5 ரூபாய் அவர் உனக்கு எடுத்தாரு அதனால தமிழ்நாடு அப்ப நீ தமிழ்நாடு, நீ லேடிஸ் வெள்ளக்காட்சி. நான் என்ன சொல்றேன்னா உங்க அப்பா எனக்கு எடுத்துட்டாரா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. ஒரு வகையை நியாயமா கூட யோசிக்கலாம். இதே நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க தப்பா நினைக்காதீங்க. அம்மா என்ன கேளுங்கம்மா, நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க தப்பா நினைக்காதீங்க. அது இருக்கிற அந்த ப்ரோ அந்த ப்ரோ ஏய் ப்ரோ நான் ஜாய் பில் போறேன். அந்த ப்ரோ உங்களை கற்பழிச்சு நாடா அவங்க ஏதோ ஒரு எடுத்துக்காட்டு தான் சொன்னாங்க. இன்னும் அப்படியே அழிற உனக்கு அந்த ஆசை இருக்குதா? அடுத்து உனக்கு நீ ஜாப் வேலை பார்க்கற நீ அந்த வேலைக்கு நீ வர மாட்டேன். அவர் ஏதோ தெரியாது எப்ப அந்த யாரு கிடையாது. அவர் நல்லவருமா அவரு தாய்க்கு தாயாவும் தந்தைக்கு தஞ்சாவும் அதனால அவரை நினைக்காதீங்கம்மா. அம்மா இந்த சொத்து சுகம் நாடு நகரம் நாட்டுக்கே உன்னை மகாராணி ஆக்கிறமா வேண்டாம். அப்புறம் என்ன சொல்லுவாங்க? சொத்துக்கு அது யாரும் சொல்ல மாட்டேன். மனசார நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன். ஆமாம்மா என்னுடைய அப்பா சொன்னா 80 வேண்டிக்கிறீங்க. பாவி சரி நடக்க நாயா அவங்கள அவர் மேல எந்த தப்பும் கிடையாது. தப்பு பண்ணலாம் நீ தான். அவரு பாபா சண்டை போடுங்களா? அம்மா எப்ப செத்தாங்களோ அப்ப 2ஆம் தடவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம். அவர் காஞ்சி இருந்தாரு கம்மாங்கோல இறங்கிட்டாரு. யார் தப்பு? நான் வீட்டு போய் பாருமா 4 தலகாடி கீஞ்சி போய்கிட்டு தானே படுத்து சொல்லலாம் தலகாடி கீஞ்சிக்கிறாரு. உமா நச்சு திறந்து விட்டுக்கிறாரு. நல்லவனே வர மாத்திரம் நல்லவனே பண்ணிட்டாடா டேய். ஏன்டா அவர் மாமா போற நீ இளவரசே திருமணத்திற்குண்டான ஏற்பாடுகள் செய்ய ஆகட்டமா. எனக்கு திருமணம் அதோ இருப்பா அப்படியே இருங்க. அவருக்குன்னு இல்லை எல்லாருக்குமே ஒண்ணு சொல்றேன். இது சொல்ல போறாங்க. நான் என்ன பேசுறேன்னா நான் எப்படி சொல்ல வர்றதுன்னு தெரியல. எதிரிங்க தான் எப்பவுமே எதிரிங்க இருந்தா தான் அவன் என்னன்னா ஒரு கொற்றவர் என்றால் அப்படின்னா மன்னர்னு சொல்லுவாங்க. ஒரு மன்னர் என்றால் நீதிக்காக வாழ வேண்டும். நீதிக்காக ஆமா என்னுடைய தாய் என்னுடைய மனைவி மணிமேகலை போட்டோ
ஆமா ஆமா வர அரண்மனையில வர நாட்டுக்காரி கரகாட்டுக்காரெல்லாம் கெடுத்து தாலி கட்டி விடுங்க தாலி ஓ அதான் கட்டினா பிரச்சனையே கிடையாது. மங்களபுரி நாட்டு இளவரசி மணிமேகலை. மங்களபுரி நாட்டு இளவரசி மணிமேகலை. மேகலை. இனிமே அது போல தேர்தல இங்கே வச்சுக்கின்னு மொத்த பேர் அப்படி அப்படியே கூட்டு ஆறு வச்சிடும். அப்பா நீங்க அவங்கள கூட நான் அரபையா கேட்டேன் சந்தோஷமா ஒண்ணு அப்படி சொல்லிட்டு போறது. அண்ணா திருமணம் நல்லவரை வெளிநாட்டே ஆடி பாடி சந்தோஷமாக உப்படை தலைவர் யாரும் குடுத்து வச்சவரு பறிகுதிரை யார போறேன். பரவாயில்ல உன்னை நான் பாராட்டுகிறேன். இனிமே அதை நீதான் செய்ய போற. எது நல்லதை செய்த. வண்டி பார்த்து ஓட்டாது பறிச்சுடாது. எல்லா வண்டியும் நான் பார்ப்பேன். நீ ஓட்டாத வண்டி அது பார்த்து ஓட்டு. நான் ஓட்டாத வண்டியே இல்லை. தெரியும் நீ ஓட்டதான் மாட்டு வண்டி பறிச்சுடு. மாட்டு வண்டி. ஆமா ஆமா பாவி. ஆனா உனக்கு முதல்ல ஒரு நான் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன். அது கோலூர் பஸ் ஸ்டாண்ட் வச்சுட்டேன். கோலூர் பஸ் ஸ்டாண்ட். ஆமா என்ன பஸ் ஸ்டாண்ட் ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் எடப்பாடி முதல்ல அங்கதான் எல்லா பஸ்ஸும் வரும். ஃப்ரீயா இருக்கும். ஜாலியா பார்ப்பவர்கள் என்னை பத்தி எனக்கு நெருங்க மாட்டாங்க. ஆளுக்கு ஒரு ஆப்பிள் வாங்கி கொடுத்து போவாங்க. சரி சந்தோஷமா இரு. ஜாலியா இரு. என்ன அங்க வேண்டாம் வேற எங்க அந்த பாலம் புதுசா கட்டுறாங்கல்ல அக்கி வச்சுட்டா பரவாயில்லம்மா பாத்துக்கு இதான் வைக்கணும். எப்படியா போற இடத்துக்கு சாருமதி இன்பத்தின் இருப்பிடமே எழில் நிறைந்த ஓவியமே அன்பின் அன்பின் பிறப்பிடமே ஆதி வரும் மாமனிலே கண்ணே கனியமுதே தலையழகு கொண்டவளே கலைவண்ண காரணியே ஆரியத்து நாயகி வாயன் பக்கம் ஏன் வெட்கம் யாரை பார்த்து வயசானதா? நாலு வயசாயிருக்கா? அதாவது கிழவன் காதல் அப்படிலாம் சொல்லாதம்மா. எப்பவுமே ஒரு வண்டி ஓட்டம் புதுசா ஓட்டுறாங்க அவங்க ஓட்டவே தெரியாது. வண்டி அப்பப்பா அப்பா போயின்னு இருக்கும். இவர் சர்வீஸ் மேன் வண்டி ஓட்டிட்டு தெரியுமா? வண்டி ஃப்ரீயா போகும். பிரச்சனையே கிடையாது. ஆன்ல புடிச்சாருன்னு வச்சுக்க அவ்வளவுதான் கரெக்டா போயின்னு இப்ப நீ ஏன்டா வந்தீங்க? சொல்லிட்டு போவாங்க. பார்த்து வட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நான் பாட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் முடிச்சிருந்தேன் வந்துமா அதுதான் வரலான்னு பார்த்துக்கிறேன். பார்வதி கொட்டும் தேனை போல் சொர்க்க தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள்
சாருமணி, நினைவு சிறைகள் எண்ணங்களுக்கு சிறகு முளைத்து எழில்மணி மிதக்கிறது. இன்பங்களை அளந்தறிய முடியுமா? அன்பின் ஆழத்தை, ஆழமான காதல் தான் அன்பை வெளிப்படுத்த அகராது. வெற்றி காவியின் முதல் கதாநாயகி நீதான். கதாநாயகி நீயாவிருந்தால் உன் இதயத்தை தனியாக இருக்கும் சிவா நான் தான். சிவானந்த பேரொரு சமூகம் ஒன்றே கலக்க கிளை நதியாக பயன்படுவது தூய்மையான காதாண்டோம். இன்போடு இலக்கணத்தில் எழுத்து அதிகாரத்தை கற்க துவங்கியுள்ளோம். எழுத்து இனிய சொல்லாக மலராக மலர்ந்து மனைவீசு சுவைமிக்க தேனருந்து வண்டுக்கு மதுவில் தின்பதற்கில் பொருட்சுமையாம் கனி என்ன மகைவீந்து பெருமாப்படு விளங்க தமிழக கலை பயிர்ந்து அவைப்பட்டு நம்மக்கள் அழிவை செய்துவிட்டால் காதல் அசங்காது அசங்காமல் மனைவீசி வயசான்னு சொல்லாத. ஆமா மஞ்சளை காத்திருக்கு வாசிக்கிறோம். ஆமா உனக்காக காத்திருப்பேன். சீக்கிரம் எடுத்துவா. பாலும் குழம்பு பண்ணுவா. சீக்கிரம் வந்து வா. சீக்கிரம். ஓஹோ ஓஹோ ஓஹோ. இப்படி வரானடி நாளே. கேவலுக்குன்னா ஒரு ஆசை பாருமா. இல்ல அவன் ஆள் இல்ல இருக்கு, நான் நிம்மதியா இருப்பேன். இந்த கேவன் கேவனை கட்டிக்கிட்டு என்னமா வாழ்க்கை வாழ்றது? சீ, பக்கத்துல படுக்க சொன்னானே, இப்படிலாம் நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்ல. சரி, செவத்தை வச்சு சித்தத்தை எழுதணும்னு சொல்லுவாங்க. இந்த கேவனை வச்சு எங்கன்னா சுத்தி நடக்கிறதான்.